இன்னைக்கு டின்னருக்கு பன்னீர் ரோல் தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் கார்லிக், ஆனியன், கேப்சிகம் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே நம்ம டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், சேஸ்வான் சாஸ் இது மூணையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீர் சேர்த்து அது கூடவே கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட் இது மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் பட்டர் சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு குக் பண்ணி லைட்டாக கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பன்னீரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாசேஜில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியில் இந்த ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சு அது கூடவே சீஸும் ஆனியனும் சேர்த்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம தோசைக்கல்லையும் இதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டோஸ்டர் தவாலையும் இதை போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் குக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, பன்னீர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.